ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாவு பார்க்கும்போது என்னடா கலர் ஒரு மாதிரியாக இருக்குது, சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நீங்கள் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. இது வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பு சப்பு இல்லாமல் சாப்பிட்டா தான் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ருசி பசியே இல்லாமல் சாப்பிடுவாங்க. நல்லா வெயிட் குறைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆகத்தான் செய்யும். அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எது மாதிரி உணவுப் பொருட்களை உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவை நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்டு உங்களோட உடல் எடையை குறைக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி ஒரு சின்ன கப்பு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பு இருக்க மாதிரி தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த தோரம் பருப்பு நம்ம சாம்பார் செய்யறதுக்கு உபயோகப்படுத்தும் பார்த்திங்களா, அந்த பருப்பு இது. நல்லா அந்த ஒரு கிண்ணத்தில் தலை தட்டின மாதிரி ஒரு கப்பு இருக்க மாதிரி தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன். அடுத்தது அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து, மெதுவடைக்கு நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அதனால் அந்த உளுந்து நம்ம எடுத்துக்கிறோம். நான் இது பர்டிகுலராக எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு சிலருக்கு இந்த பருப்பு பற்றி தெரியாது, அதனால் நான் அதை மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். தோரம்பருப்பு ஒரு கப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு நம்ம பொங்கலுக்கெலாம் உபயோகப்படுத்துவோம் இல்லையா, சிறுபருப்பு அதுவும் வந்து தலை தட்டின மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா மசால் வடைக்கெலாம் செய்வோம் பார்த்திங்களா, அந்த பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு கப்பு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, எனக்கு ஒரு 3 மிளகா போதும். எனக்கு இந்த மிளகா வந்து ரொம்ப காரமாக இருக்கும். நான் 3 மிளகா போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா ஒரு 4 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அந்த 4 பருப்பும் நல்லா 4 மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அரைக்கக்கூடிய அந்த சமயத்தில் காஞ்ச மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை நல்லா தாராளமாக போடுங்க. மாவு ஏன் அந்த கலராக இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை சேர்த்ததுனால தான் மாவு வந்து அந்த கலராக இருந்தது. இப்போ அரைக்கக்கூடியதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அளந்தோம் பார்த்திங்களா, அந்த கப்பில் ஒரு கப்பு இருக்க மாதிரி அவல், நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மெலிசான அவல் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மெலிசான அவல் இருந்தாலும் சரி, திக்கான அவலாக இருந்தாலும் சரி, சிகப்பு அவல் இருந்தாலும் சரி, அவல் வந்து ஒரு கப் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் பெருங்காயம். இப்போ நான் சொன்ன எல்லா பொருளையுமே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பெருங்காயமும் சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி மாவு கிடச்சிரும். இப்போ இது வந்து அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் இதுவானதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் புளிச்சு வர அளவுக்கு நமக்கு டைம் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சோடா மாவு கலந்து நீங்கள் அப்படியே கூட இது பண்ணலாம். இல்லை நீங்கள் முன்னால் நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா கூட மறுநாள் காலையில் நீங்கள் சோடா மாவுலாம் போடணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே வந்து இட்லி, தோசை எது வேணால் இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தோசை தான் ஊற்றுறேன். எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கிறதுனால என்னோடய கடை கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது மாதிரி தோசை சுட்டு 2 தோசை என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் 2 தோசை எடுத்துப்பேன். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. என்னடா வெறும் பருப்பு, காஞ்ச மிளகா, இஞ்சி போட்டிருக்காங்க, இதில் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது டேஸ்ட் அப்படின்ட்டு. நார்மலாகவே என்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணுறவங்ககிட்ட எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியோடு இருக்காதீங்க, திருப்தியாக சாப்பிடுங்க. அதாவது உங்கள் பசி அடங்குற வரைக்கும் திருப்தியாக சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த உணவு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷே இல்லாமல் நீங்கள் அப்படியே வெறுமனவே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் 4 பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம். பருப்புனாலே ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் பருப்பு அப்படின்னும்போது வாய்வு கொஞ்சம் இருக்கும். ப்ரோட்டீன் எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட கொஞ்சம் கம்மியாக வாயுவும் சேரும். ஒரு சிலருக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அதில் அரைக்கும்பொழுது சின்ன துண்டு இஞ்சி, பெருங்காயம் சேர்த்து அரைக்கிறதுனால அது மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் இருக்கும். இது ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு தோசை, இட்லி நம்ம எடுத்துக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு பசி எடுக்காது. இப்போ காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா மதியம் ஒரு 2 மணி வரைக்குமே உங்களுக்கு வந்து பசி எடுக்காது. அது மாதிரி நைட்டு டின்னருக்கு நீங்கள் எடுத்துக்கும் போதும் மறுநாள் காலையில் நீங்கள் அடுத்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு பசி இல்லாமல் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும்பொழுது நமக்கு வெயிட் கெயின் அப்படின்றது ஒரு விஷயம் நமக்கு இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மெஷர் பண்ணி அளந்த இந்த அளவு பருப்புகளை
வந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தம் ஒரு 10 தோசை வந்தது. என்னோடய தோசை வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நல்லா மெலிசாக தான் சுடுவேன். அதனால் அது எனக்கு ஒரு 10 தோசை வந்தது. ஒரு வேளைக்கு 2 தோசை அது மாதிரி தான் எடுத்துக்க சொல்லுவேன். இந்த 2 தோசை சாப்பிடும்போது வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டின்னருக்கும் 2 நாளைக்கு இதை நீங்கள் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். உடல் எடை குறைக்கிறோம் அப்படின்னும்பொழுது தனக்குன்னு தனியாக செஞ்சு சாப்பிட முடியாதவங்க எப்படி சிஸ்டர் பண்ணுறது அப்படிலாம் யோசிப்பீங்களா? நீங்கள் இந்த மாவு அரைச்சி வச்சு ஒரு 2-3 நாளைக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த வெயிட் லாஸ் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிபி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதோட டேஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக எடுத்துக்கலாம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.